ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ ப்ரோமோ 2 வந்துச்சு. ஸோ யார் வெளில போகிறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ கடைசியில் என்ன நிலைமை வந்துக்குது பார்த்தீங்களா? காதல் ஜோடிக்கு வந்து நிலைமை அங்கே இருக்குது. ஐயோ ஐயோ. ஸோ யார் வெளில போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா யார் வெளில போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கடைசியாக இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் விஜய் விஷால் போகிறேன்னாரு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட செகண்ட் எவிக்ஷன். ஸோ டபுள் எவிக்ஷனும் இந்த வாரம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகாவும் விஜய் விஷாலும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காடுறாங்க. ஸோ அப்போது யார் எவிக்ட் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகிறாங்க. ஸோ தர்ஷிகா இஸ் எவிக்டட் 100% கன்ஃபார்ம். அப்போது விஜய் விஷாலோட ரியாக்ஷன் என்ன தெரியல. ஆனால் விஜய் விஷால் வந்து நான் என்ன அவரோட ரியாக்ஷனில் அவர் என்ன பிரதிபலிக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. பட் தர்ஷிகாவுக்கு வந்து ஒரு பயம் தெரியுதுங்க. பட் என்ன தான் ஃப்ரைடேயில் லவ் கண்டென்ட்லாம் காமிச்சாலும் நத்திங் ப்ராசஸ் தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி காமிச்சாங்க. பட் நத்திங் நியூஸ் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லி அவங்க. ஆனால் பிக் பாஸ் டீம் இருக்கிறதுலே சரியான டீம். இவங்க 2 பேரையும் கடைசியில் வச்சு பாருங்களேன். ஐயோ பிக் பாஸ் டீம், ஐயோ நல்லா பிளான் போட்டு பண்ணுறீங்களே. இப்போ இந்த மாதிரி வேலைலாம் செம்மையாக பண்ணுவாங்க பிக் பாஸ் டீம். அதில் நம்ம பாராட்டே ஆகணும் பிக் பாஸ் டீமை. ஸோ அதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ இதில் தர்ஷிகா வெளில போனது சரியா இல்லை தவறான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை தர்ஷிகா வந்து ஸ்டார்டிங் ஆன ஆட்டம் இந்த வீட்டிலே டாப் 5ல் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆட்டம். அதுக்கப்புறம் எதை அவங்க மனசை மாற்றிச்சோ, எதை அவங்களுக்கு இந்த கண்டென்ட் கொடுக்க தோணுச்சோ, இந்த கண்டென்ட்னா இந்த கண்டென்ட் அது கொடுக்க தோணுச்சோ அப்போவே அவங்க கேம் அவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் தர்ஷிகா இந்த வீட்டில் பண்ணிட்டாங்களா, பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. எந்த விஷயத்தில் தெரிஞ்சாங்கன்னா இந்த கண்டென்ட்டுக்கு தெரிஞ்சாங்க. ஸோ அவ்வளோதான். எப்படியோ லவ் கண்டென்ட் இந்த வாரம் விஜய் விஷால் இந்த வாரம் தர்ஷிகா போகிறாங்க. இன்னும் 2 வாரத்தில் விஜய் விஷால் பொட்டியை தூக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் விஷால் பொட்டியை தூக்க அதிக வாய்ப்பு இருக்குது. மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும். அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன். 4 பேர் அதிலே அவுட்டு. இதில் இன்னும் ஒருத்தர் வீடு இன்னும் கொஞ்ச நாளில் வெடிச்சோரி போயிடும் நினைக்கிறேன். ஒரு 6 to 5 பேர் தான் ஃபைனலிஸ்ட்டாக வந்து நிற்பாங்க நினைக்கிறேன். இப்போ தர்ஷிகா அவுட்டு. தர்ஷிகா நல்லா ஆட வேண்டிய பிளேயர் தான். பட் ஷி மிஸ்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ திங்க். ஸோ ஸ்டார்டிங் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலும் அவங்க அதை போக போக சரியாக பயன்படுத்தவில்லை என்று தான் நான் கூறுவேன். ஸோ தர்ஷிகாவோட ப்ளே அதுக்கப்புறம் எப்படி இருந்தது? ஆனால் நிறைய பேர் நம்ம சேனல் கமெண்ட்டில் கூட தர்ஷிகா வெளில போனோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் கடைசியில் இவங்க 2 பேரும் உட்கார வச்சதாங்க. பட் ஆனால் விஜய் விஷால் சொல்லிப்பாரு, ஐ எம் டன் வித் திஸ், ஐ எம் டன் அப்படின்வாரு. அவர் போல் இவங்க போயிட்டாங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேம் ஆஸ் வெல் டு இது. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபடுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலோட த்ரெட்ஸ், எக்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள்.